ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சுகரே சுகமா பார்ட் 2க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அதாவது ஆர்த்தர் ஆசிரம் ஹாஸ்பிட்டல் அண்ட் டைமென்ஷன் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் சுகரே சுகமா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, மதுரையில் பிரபல சர்க்கரை நோய் டாக்டர் ஏஜே ஆசீர்வாதம் சார் அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டாக்டர் ஷெரீன் லீனா பால், பல் மற்றும் சிகிச்சை நிபுணர் மற்றும் இம்ப்ளான்டாலஜிஸ்ட். இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அதாவது என்ன அப்படின்னா, பார்த்துங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் அன்னைக்கு லைவ்ல ஆன்சர் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்க எடுத்துட்டு இன்னைக்கு அதை உங்களுக்கு அகைன் நாங்க ரிப்ளை பண்றதுக்காக ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா மாத்தி மாத்தி நான் 2 நான் கேட்க போறேன். ஸோ லாஸ்ட் வீக் சுகரேஷ் ப்ரோக்ராம் நம்ம லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த டைம்ல நிறைய பேருக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாம இருந்ததுனால இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களுக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் நான் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ அகேன் நான் 2 பேருக்குமே வச்சு நாங்கள் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார் கிட்ட போகலாம். சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இருக்கேன். அதாவது டயக்னோசிஸ் சக்கரை வியாதி நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுடைய நலவாழ்வு வெல்பீயிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு நலவாழ்வு இல்லாம, அதாவது கஷ்டத்தோட பேஷண்ட்டுக்கு பல அறிகுறிகளோட வரும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் நல்வாழ்வு நிச்சயமா இருக்காது. அவங்க கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம நல்வாழ்வு கொடுக்கணும். இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் நல்லா வாழ்ந்துட்டே இருக்காங்க, சிம்டமேட்டிக்கா இல்லாம அறிகுறிகளே இல்லாம அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி பார்த்து ஒரு டயபிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோன்னே நல்லா இருந்த வெல்பீயிங் எல்லாம் அந்த நேரத்தில் அப்படியே கீழே போட்டு உடைச்ச மாதிரி அவங்களுக்கு மனநிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அதனால ஆரம்பிக்கும் போது டயபெட்டிஸ் கண்டறியும் போது அந்த பேஷண்டோட மனநிலைமையும் சரி, உடம்பு ரீதியாக பார்க்கும்போதும் சரி, ஒரு வெல்பீயிங் இருக்கிறது இல்லை. அதனால தான் இந்த தீம் என்ன சொன்னாங்கன்னா, வெல்பீயிங் கொண்டு வரணும் நபருக்கு அப்படின்றத சொன்னாங்க. இப்ப சக்கரை வியாதி நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு கண்ட்ரோலாவே வச்சுட்டே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார் வெல்பீயிங் நல்லா இருக்கும்? கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா வெல்பீயிங் வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடம்புல உள்ள சர்க்கரை இருக்கு, அது ரத்தத்துல போகுது. ரத்தத்துல போய் அணுக்களுக்குள்ள போய் சேர்ந்தோம்னா அணுக்கெல்லாம் நல்லபடியா ஜீவிக்குது, வாடுது, வலிக்கு பெருகுது, வளருது, ரிப்பேர் பண்ணிக்குது. ஆனா இந்த குளுக்கோஸ் உள்ள போகாம இருக்கிறது தான் சக்கரை வியாதி. சக்கரை வியாதி குளுக்கோஸ் உள்ள போகாம இருக்கும்போது ஒவ்வொரு அணுக்களும் செல்லும் நடைபெறந்து போயிடும். அப்போ அவருக்கு நல்வாழ்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவருக்கு அசதி, வெயிட் லாஸ், பசி இல்லாமல் இருக்கிறது, அல்லது அகோர பசி, எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை, இந்த மாதிரிலாம் வரலாம். ஆனா கண்ட்ரோல் நல்லா வந்த பிறகு அந்த குளுக்கோஸ் அந்த உள்ள போகுது, ஒவ்வொரு அணுக்களும் நல்லா வேலை செய்யுது. அதனால அவங்களுக்கு நிச்சயமா ஒரு வெல்பீயிங், ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்கரை வியாதிகள் அடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு முடியும். சார் குட் கண்ட்ரோல்ல கிளைசமிக் கண்ட்ரோல் எப்படி நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி வெல்பீயிங் எப்படி நல்ல வாழ்வு எப்படி இருக்குங்கிறத சக்கரை வியாதி பேஷண்ட்காக சொல்லியிருக்காங்க. மேம் கிட்ட அடுத்த கொஸ்டின்ஸ் போலான்றீங்க. அதாவது ஓரல் ஹெல்த் அப்புறம் சிஸ்டமிக் டிசீஸ் கண்டிஷன், இது ரெண்டுக்குமே எது தொடர்பு இருக்கா மேம்? கண்டிப்பா ஓரல் ஹெல்த்துக்கும் சிஸ்டமிக் டிசீஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது வாயில ரத்த கசிவு ரொம்ப நிக்காம வரும்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஓரலா நம்ம கிளினிக்ல பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வாயில கட்டி இருக்கும், அப்புறம் வெள்ளை கலர்ல திட்டா அவங்க போட்டிருக்க டென்ச்சர்ல இருக்கட்டும், இல்ல அன்னத்துல இல்லைன்னா கன்னத்துல, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வெள்ளை திட்டா பேச்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது சில நேரம் அது கேன்சர் கூட காஸ் பண்ற பாக்டீரியாவா இருக்கலாம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட மேனிஃபெஸ்டேஷன்ஸும் நமக்கு ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ்லையும் சரி, நம்மளோட ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுலையும் சரி நிறையாவே நம்ம தவிர்க்கலாம். ஸோ பேசிக்காக ஏன் அது கனெக்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நம்ம சிஸ்டமிக் டிசீஸ் டயபிட்டிஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் நமக்கு ஓரல் கேன்சர் வரைக்கும் உள்ள டயக்னோசிஸை நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ்லையும் சரி, ஓரலாக நம்ம வாய்ப்புள்ள கிளினிக்கலாக பார்க்கும் போதுமே நமக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியுன்றது தான் ஸ்டடிஸ். ஸோ ஓரல் ஹெல்த் இஸ் ஓவரால் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். மேம், அப்புறம் பெரிடோன்டைட்டிஸ் அண்ட் டயபிட்டிஸ் ரெண்டுக்குமே எது தொடர்பு? கண்டிப்பா பெரிடோன்டைட்டிஸ்க்கும் டயபிட்டிஸ்க்கும் தொடர்பு இருக்கு. டயபிட்டிஸ்னா நமக்கு சர்க்கரை நோயின்னு நல்லா தெரியும். பெரிடோன்டைட்டிஸ்னா நம்மளோட ஈரோட வீக்கம், ஈர்ல இருந்து ரத்தம் கசிகிறது, இதுதான் நம்ம பெரிடோன்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோய் பேஷண்ட்ஸ்க்கு பெரிடோன்டைட்டிஸ் வர்றது 2 to 3 மடங்கு வரையும் அதிகரிக்குது.
அதே மாதிரி பெரியோடான்டல் டிசீஸ் ஜாஸ்தி அன்கண்ட்ரோல்டா இருக்கும்போது அவங்களுக்கு சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப், அதாவது இரு தரப்பிலும் அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றத நாங்க சொல்றோம். ஸோ இந்த பெரியோடன்டைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்ன மேம், என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், அறிகுறிகள் என்னென்னலாம் செய்யணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்? நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரியோடான்டைட்டிஸ்னாலே நம்ம வாயில உள்ள ஈரோட வீக்கம். அதாவது இதோட அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ணும் போது லைட்டா ரத்தம் கசிறதா இருக்கலாம், நம்ம சாப்பிடும் போது ஒரு பல்ல கடிச்சிட்டோம்னாலுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விடாத ஒரு பெயினா இருக்கலாம், இல்லைன்னா ரத்த கசிவா இருக்கலாம், வீக்கமா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய அல்சர்ஸ், அதாவது வாயில நிறைய சலம் கோர்த்த புண்ணுகள் மல்டிபிள் டைப்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈர் வந்து வேர் வரையும் நல்லா இறங்கி வேர் நமக்கு வெளியே கிளினிக்கலாவே தெரியும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸா இருக்கலாம். இல்லைன்னா பல் ஆடுறது ரொம்ப ரொம்ப காமன் இன் பெரியோடான்டல் டிசீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ எலும்போட தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தியாகி பல்ல ஆடுறதுக்குரிய கண்டிஷன் வரைக்கும் போகும். அதுதான் பெரியோடான்டல் டிசீஸ். ஸோ அதனாலதான் நாங்கள் அதை ஏர்லியா டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எப்பயுமே அறிவிப்போம். ஸோ மேம் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சார் கிட்ட ஒரு கொஸ்டின் போகலாம் நினைக்கிறேன். இப்போ சர்க்கரை வியாதி வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாத அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சர்க்கரை வந்து 400 இருக்கு 500 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து சர்க்கரையினால் நல்வாழ்வு வெல்பீயிங் எப்படி இருக்குங்கிறத சார் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சரியா இல்லைன்னா அந்த வெல்பீயிங் நிச்சயமா வராது. உதாரணமாக சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது அதிக தாகம், அதிக பசி, அதிகமாக நீர் போதல், இந்த 3 ரொம்ப காமன். ஸோ ஒரு பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கூட நிறுத்தி நீங்கள் யூரின் போயிட்டு வர வேண்டியது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சர்க்கரை 500 இருக்கு ரத்தத்தில், ஆனால் ஒரு சர்க்கரை உள்ள குளுக்கோஸ் கூட அணுக்களுக்குள்ள போகலை. அப்போ என்ன ஆகும், அந்த அணுக்கள்லாம் நலிவு வந்து போகும். அது நலிவு வந்து போகலாம் என்ன ஆகும்னா சோறு, அவரோட வேலையவே செய்ய முடியாது. 10 மணி நேரம் வேலை செஞ்சவர் 2-3 மணி நேரம் வேலை செஞ்சா அவருக்கு அசதியாயிடும். இன்னொன்று வெயிட் எடை குறைஞ்சிடும். ஏன்னா அவருக்கு வந்து சாப்பாடு இல்லாதக்கூடிய நிலைமை தான் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது அவரால் வேலை பார்க்க முடியாது, மைண்டை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களால இந்த ஒரு நல்வாழ்வுக்குள்ள வர முடியாது. அதனால தான் சர்க்கரை வியாதிக்கு நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்க, ஒரு நியர் நார்மல் லைஃப் ட்ரீட் பண்ணுங்கன்றதை சொல்றேன். ஓகே சார். இப்போ சர்க்கரை வியாதினால என்னென்ன காம்ப்ளிகேஷன்லாம் வருதுன்னு சொல்றீங்களா? சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு சாதாரண வியாதியாக இருந்தாலும் அதோட பின் விளைவுகள்லாம் ரொம்ப மோசமான விளைவுகள். எடுத்து பார்த்தோம்னா மாரடைப்பு, பக்கவாதம், நரம்பு பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, கண் பாதிப்பு, மற்ற எலும்பு பாதிப்பு போன்ற உடம்புல உள்ள எல்லா தசையையும் கெடுக்கக்கூடியது சர்க்கரை வியாதி. இந்த காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்ஸை வந்து அந்த காம்ப்ளிகேஷன் வந்து திருப்பி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆகையினால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நல்லபடியாக சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை வியாதியோட பின்விளைவுக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறது தான் நம்மளால செய்யக்கூடிய ஒரு செயல். சர்க்கரை வியாதியில வந்து காம்ப்ளிகேஷன் வந்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணிருக்கேன். மேம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸ் வந்து எதனால வருது? இப்போ அவங்க அந்த மாதிரி இருந்தால் ஓரல் ஹைஜீன் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு டிப்ஸ் தான் சொல்லுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்ல நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச 5 கான்சிக்வன்சஸ் இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது மைக்ரோவாஸ்குலர், மேக்ரோவாஸ்குலர், நமக்கு கிட்னி பாதிக்கும், கண்ணு பாதிக்கும். அது மாதிரி பெரியோடல் டிசீஸ், அதாவது ஈர் நோய் வந்து 6வது காம்ப்ளிகேஷன்ன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே தெரியுது நம்ம டயபிட்டிஸ் வந்து எவ்வளோ தூரம் பெரியோடல் டிசீஸோட கனெக்டடாக இருக்குன்றது. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த ஓட்டம் எப்பயுமே ரொம்ப காம்ப்ரமைஸ்டா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஓரலா வாயில நம்ம பார்க்கும் போது அது ஒரு கேரிஸா இருக்கலாம், இல்ல ஈரல ஒரு பஸ் வச்சு சலம் கோர்த்துற மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். அந்த ரத்த ஓட்டத்துல நம்ம பல்லுல உள்ள ரத்த நாளங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் அதால கியூர் பண்ண முடியல, ரத்த ஓட்டம் அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட உமிழ்நீர் சுரக்கிறது அதுவுமே ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருக்கு. அதாவது ரொம்ப எஃபெக்டிவா அந்த இடத்துல இல்லாதனால செல்ஃப் கிளென்சிங் சொல்லுவோம், அது போய் நல்லா கிளீன் பண்ற தன்மை முடியுது. ஸோ அளவு கடந்த உமிழ்நீர் செக்ரீஷன் இல்லாத போது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் சுச்சுவேஷன்ல நிறைய பாக்டீரியாஸ், பி ஜிஞ்சைவாலிஸ், ஏஏசி, இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் நம்ம சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல பர்டிகுலரா ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த டிஷ்யூஸை இன்னும் பாதிக்குது. ஸோ அது பாதிக்கிற அறிகுறி தான் நமக்கு அந்த ரத்த கசிவு இருக்கிறதோ எலும்பு தேய்மானம் ஆகிறதோ அந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ மேம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த பிளட் டெஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது நம்ம ரொம்ப ஏர்லியாவே இதை பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்பயுமே பெட்டர். ரிவர்சிபிளா நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா நம்ம பேசிக்கா ஸ்கேனிங் சொல்லுவோம், அதாவது கிளீனிங். நம்ம ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் உள்ள கேப்ல எந்த இடத்துல அழுக்கு படிச்சிருக்கோ அதை வந்து நம்ம கிளீன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த கிளீனிங் நம்ம தாராளமாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம எவ்ரி 3 to 6 months நம்மளோட டென்டிஸ்ட்டை போய் அந்த கிளீனிங் செக்அப் பண்ணிட்டோம்னா நம்ம அதுலேருந்தே நம்ம ப்ரிவென்டிவா நம்ம தெரபிக் மாதிரி கொடுக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு ரத்தம் கசிறது, ஈர் வீக்கம் அந்த மாதிரி வந்துட்டுனா ஸ்கேனிங் அண்ட் ரூட் பிளேனிங் சொல்லுவோம். அதாவது டீப்பா நம்ம எலும்பு வரையும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு டீப்பா கிளீன் பண்றது. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு அந்த எலும்பு தேய்மானம் ஆல்ரெடி நமக்கு நடந்துருக்கும். ஸோ மேலும் அந்த எலும்பு தேய்மானம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த ரூட் பிளேனிங் அப்படின்றத சொல்லுவோம். மேற்கொண்டு பல்லு ஆட ஆரம்பிக்குது பெரிடான்டல் டிசீஸ்னால அப்படின்னா அதை ஸ்பிளிண்டிங் சொல்லுவோம். அதாவது 2 பக்கத்து பல்லுல உள்ள சப்போர்ட் எடுத்து ஒரு கம்பி மாதிரி உள் வழியா கட்டிடுறது. ஸோ அந்த சப்போர்ட்ல அந்த பல் வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்பிளிண்டிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் பல்லு விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆர்பிடி, எஃபிடி, அதாவது ஃபிக்ஸ்டா நம்ம போடுறது. பிளஸ் இம்ப்ளான்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா நமக்கு நிறையவே பிளேஸ் பண்றோம், எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இம்ப்ளான்ட் would be an ideal ஆப்ஷன். நமக்கு பல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி உள்ள இம்ப்ளான்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்ம எலும்போட சேர்ந்து அது ஒன்றிணைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் அதுக்கு ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல தொப்பி மாதிரி போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மேம் வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்குமே கொஞ்சம் ஈஸியாக நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ மேம். சார் உங்ககிட்ட எப்படின்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் முன்னாடி எப்படி அவங்க வெல்பிங் இருக்கும், ட்ரீட்மெண்ட் அப்புறம் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கீங்க, ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வரும்போது நான் என் மாதிரி சொன்ன மாதிரி அவங்களோட வெல்பீயிங்கே இருக்காது, ஒரு நல்வாழ்வே இருக்காது, ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. ரெண்டாவது உடம்பு ரீதியாகவும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இந்த இருக்கிற நிலைமையில நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாதிப்பாக இருந்தால் சில நேரத்தில் இன்சுலின் தான் முதலே போட்டு அப்புறம் இன்சுலின் மாற்ற வேண்டியிருக்கும். இல்லைன்னா மாத்திரையிலே கரெக்டான மாத்திரையில் கொடுக்கும்போது அவங்க சக்கரை கண்ட்ரோல் நல்லா வரும், அந்த அணுக்களுக்குள்ள சக்கரை உள்ளே போகும். அதனால் அவங்க பலம் கொள்வாங்க. அந்த பலம் கொண்டு வந்தோடனே அவங்களால வேலை பார்க்க முடியும், நல்லா நடக்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் நம்ம நல்லா ஆகிட்டோம், இந்த மாதிரி மோசமான நிலைமையில இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், கரெக்டான மாத்திரைகள் கரெக்டான அளவில் சாப்பிட்டு கரெக்டான லெவலில் ப்ரெஷர் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜ். ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதுவும், அதாவது வாழ்க்கையில் வந்து எதுவும் அவங்களுடைய நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து அதோடைய லைஃப் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா சார்? முக்கியமாக இந்த காம்ப்ளிகேட் வந்த பிறகு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் எடுத்து பார்த்தோம்னா கண்ணு காம்ப்ளிகேஷன், கண்ணு வந்து சரியாக தெரியல, பாதம் சரியாக தெரியலன்னா இதை சரி பண்ண முடியாது. லேசர் கோஆகுலேஷன் மாத்திரம் பண்ண முடியும். பட் அதுக்கு மேலே ரெட்டினால உள்ள பாதிப்புக்கு ஒரு வைத்தியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதில் பேக்கில் போக முடியாது, நார்மலாக ஆக முடியாது. அப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து அதுலேருந்து ஒரு டவுன் ஹில் கோர்ஸ். ஸோ அவங்களால பார்க்க முடியல, படிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். இதே மாதிரி கிட்னி பாதிப்பாச்சுன்னு சொன்னால் யூரின் சரியாக போகாது, கால் வீக்கம் வரும், நடந்தால் மூச்சு வாங்கும். டயாலிசிஸ் பண்ணுறதா போய் டயாலிசிஸ் பண்ணணும், இல்லை ஊசி மாத்திரை போட்டுக்கணும். இந்த மாதிரி நிலைமையும் ஒரு கம்ஃபர்டபுள். அதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்ங்கிறது சர்க்கரை வியாதி அல்லாதவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வருதோ அது அப்படியே டபுள் மடங்கு சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அந்த அவரோட ஏர்னிங் கெப்பாசிட்டியே குறைஞ்சிருது. ஏன்னு கேட்டிங்கன்னா தசை பாதிப்பாயிருது, தசை போயிடுது, அங்கே வந்து தழும்பு தான் வருது. ஸோ அந்த ஹார்ட்டோட வேலை செய்யும் தன்மை வந்து அப்சல்யூட்டாக நார்மலுக்கு வராது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹார்ட்டோட பாதிப்புனாலையும் அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கெட்டு போயிடும். ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒரு படிக்கட்டு ஏறி ஒரு இடத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டி. கொஞ்சம் சாயந்தரமாக இருந்தால் கண் தெரியாது. ஸோ கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால நிறைய தண்ணி இன்னி குடிக்க முடியாது.
ஸோ இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கஷ்டம். நரம்பு பாதிப்பு வந்து ரொம்ப கஷ்டமானது. ராத்திரி நேரத்தில் எரிச்சல் வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் நரக வேதனை அடைவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்களோட உச்சக்கட்டத்துக்கே போயிடும் இந்த பிரச்சனை. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் வராமல் தடுத்தோம்னா தான் எப்படி தடுக்க முடியும்? நல்ல கண்ட்ரோல் ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துலேருந்தே நல்ல கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த காம்ப்ளிகேஷன் பின்விளைவுகளை வராமல் தடுக்கலாம். அது வராமல் தடுக்கும் போது அவருடைய வாழ்க்கை நிச்சயமா இனிமையாக இருக்கும். சார் வந்து காம்ப்ளிகேஷன் நிறைய இருந்தது அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அதை வராம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் சார் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட ஒரு கொஸ்டின் போகலாம். அதாவது இந்த பெரியாரிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க சக்கரை கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கணும்? நல்லா எவ்வளோ ஒரு 200 வைக்கலாமா இல்லை 500 கிட்ட தான் நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் அந்த இம்ப்ளான்டேஷன், அப்போஸ் நீங்கள் ஒரு இம்ப்ளான்ட் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்போ இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு சொல்லுங்கள். அது பண்ணுறதுனால எதுவும் காம்ப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். பேசிக்காக சர்க்கரை நோயும் பெரிடான்டைட்டிஸும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தா அவங்களோட ஹீலிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த புண்ணு ஹீல் ஆகிற தன்மையுமே சரி நமக்கு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இரத்த நாளங்கள் வந்து நமக்கு சேதமடைஞ்சிருது. அவங்களோட சலைவரி செக்ரீஷன், அதாவது உமிழ்நீர் செக்ரீட் ஆகிறதும் ரொம்ப கம்மியாக தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மூலியமாக அவங்களால வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும் போதே அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப அவங்களோட சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட சுகர் லெவலை அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம வந்து பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் ஃபிட் தான், நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணுங்கன்னு. பட் ஃபிசிஷியன் கன்சல்ட்ன்றது அந்த சர்க்கரை நோய் நிபுணர்கிட்ட அவங்க வாங்கிட்டு வந்தால் மட்டுமே, ப்ளஸ் சர்க்கரை அளவு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 150லேருந்து 200, லெஸ் தென் 200 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வூண்ட் ஹீலிங், அதாவது அந்த புண்ணு நம்ம ஒரு சர்ஜிக்கலாக நம்ம ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணும் போது, நம்ம ஈர் சிகிச்சை ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம், ஈர் சிகிச்சையெல்லாம் பண்ணும் போது நமக்கு தையல் போட வேண்டியிருக்கும். ப்ளஸ் நம்ம ஈரை வந்து விலக்கி நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த இடம் ஆறுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்சோ நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணும் போதே நிறைய இரத்த கசிவு இருக்கும், அது அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஸோ இந்த 2 மேஜர் ஃபேக்டர்ஸ்னால தான் நமக்கு சர்க்கரை அளவு நல்லா கம்மியாக இருக்கும் போது நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம பேஷண்ட்டை கன்வே பண்ணுறோம். செகண்ட்லி நமக்கு வந்து அந்த பல் விழுந்ததுக்கப்புறம் நம்ம 3 ஆப்ஷன் நான் சொன்னேன். ஆர்பிடின்றது நம்ம பக்கத்து பல்லோட சப்போர்ட் வச்சு கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன். அது வந்து இப்போ ரொம்ப அட்வைசபிளாக இல்லை, ரொம்ப அஃபோர்டபுளாக இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு தான் அதை சஜஸ்ட் பண்ணுறோம். பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ட் ஃபிட், அதாவது நல்லா அது பொருந்துற மாதிரி அது ரொம்ப அமையாது. ஸோ செகண்ட்லி வந்து எஃபிடின்னு சொல்லுவோம். அதாவது நடுவில் ஒரு பல் இல்லாட்டாலும் பக்கத்தில் உள்ள அட்ஜசன்ட் டூத், இந்த பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உள்ள பக்கத்து பல்லோட சப்போர்ட்டை எடுத்து நம்ம 3 கேப்பாக ஒரே தான் நம்ம பெர்மனெண்ட்டாக சிமெண்ட் பண்ணிடுறோம். அது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் தான் நமக்கு இம்ப்ளான்ட் ஆப்ஷன். இம்ப்ளான்ட் அப்படின்னா என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஒரு அங்கமாகவே மாறிடுற ஒரு விஷயம் தான் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்றது ஒரு பேசிக்லி ஒரு ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம போன்குள்ளே இன்சர்ட் பண்ணும் போது ட்ரில் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். அது எதர் ஃப்ளாப் ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா கீ ஹோல் டெக்னிக்னு சொல்லுவோம். அப்படியே டேரெக்டாகவே நம்ம கம்ஸை ஓப்பன் பண்ணாமல் நம்ம சர்ஜிக்கலாக அப்படியே ட்ரில் பண்ணிடுறது. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து ஏன் நம்ம அங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு நல்லா இருக்க 2 பல்லையும் நம்ம ட்ரில் பண்ணி அதை கரைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணால் போதும். அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ செகண்ட்லி வந்து அது நம்மளோட எலும்போடு சேர்ந்து அது ஒருங்கிணைக்கிறது தான் அதோட தனித்தன்மை. ஸோ அது ஆஷியோ இன்டெகிரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு 3 months 6 months டைமில் நம்ம அந்த ஸ்க்ரூவை சுற்றி எலும்பு நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி நம்ம அச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் மாதிரி போடுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இம்ப்ளான்ட் சர்ஜரி இம்ப்ளான்ட். பட் இதில் வந்து மேஜராக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 50% ஃப்ரம் த கிளினிஷியன், 50% ஃப்ரம் த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்டோட ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ், அதாவது 2 வாட்டி பல் விளக்குறது, ஃப்ளாஸ் பண்ணுறது, வாட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவோம், வாட்டர் மூலியமாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இப்போ நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் பண்ணும் போதும் சரி, சர்க்கரை அளவை நல்லா நம்ம லைக் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் போதும் சரி, நமக்கு அதோட ஹீலிங்கும் பெட்டராக இருக்கும், அதோட லாஞ்சிவிட்டியும் நமக்கு பெட்டராக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பெரிடான்டைட்டிஸ் இருந்துச்சுன்னா சர்க்கரை கண்ட்ரோலும் வராது. ஸோ இது வந்து அதை கெடுக்கும், அது வந்து இதை கெடுக்கும்.
அதனால் அந்த மாதிரி நேரத்தில் பல்லு ப்ரொசீஜர் கேட்டாங்கன்னா நம்ம சர்க்கரையை வேகமாக வைத்தியம் பண்ணி கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நல்லா வைத்தியம் பண்ணால் தான் கண்ட்ரோல் வரும். கண்ட்ரோல் வந்தால் தான் பல்லில் உள்ள மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் கண்ட்ரோல் வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால 2 பல் டாக்டரும் சக்கரை டாக்டரும் சேர்ந்து ஒரு தீவிரமான ஒரு முயற்சி செஞ்சால் தான் நல்லபடியாக கூடி வரும். அதாவது ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சக்கரை வயது டாக்டர்கிட்டையும் வந்து ஒரு ஃபிட்னஸ் வாங்கிட்டு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு டாக்டர் வந்து ஃபிட்னஸ் கொடுத்தா தான் அடுத்து நம்ம பல் டாக்டர்கிட்ட போய் அதை காமிக்கணும். அப்படி தானே சார் சொல்கிறீங்க? ஆமாம், அது பிளட் சுகர் மாத்திரம் இல்லை, ஒரு இசிஜியும் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சக்கரை வியாதியில் ஹார்ட் அட்டாக் வந்ததோட அறிகுறிகள் ரொம்ப தெரியாது. அதனால் பல் எடுக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ப்ரொசீஜர் செய்யும்போது ஹார்ட் நல்லா தான் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே சார். மேம், அடுத்து வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின், நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ், ஈவன் எங்கள் வீட்டில் கூட நம்ம கூட பண்ணலாம். என்ன அப்படின்னா, பல் வலிச்சிச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு கிராம்பு பவுடரு இல்லை கிராம்பு வைப்போம். இல்லை அப்படின்னா அந்த பூண்டு வைக்கிறது, இல்லைன்னா அப்புறம் டூத் ஸ்டிக் வச்சு நம்ம குத்திட்டே இருப்போம் பார்த்தீங்களா, இல்லை ஒரு பின்னை வச்சு நம்ம குத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக உள்ளவங்களும் பண்ணலாமா, இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அந்த மாதிரிலாம் செய்யலாமா? அது அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக தப்பு? இதெல்லாம் ஹோம்மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரலாக உள்ளது, டாக்டர் கிட்ட வராமல் மேனேஜ் பண்ணுறது. ஆமாம், ஸோ இதெல்லாம் பண்ணலாமா மேம்? ஸோ இதெல்லாம் அந்த டிஐஒய் டூ இட் யோர் செல்ஃப் கான்செப்ட் தான். ஸோ ஹோம்மேட் ரெமெடிஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, கேரிஸ் இருக்கும், அந்த அந்த கேரிஸ் இருக்கிற அந்த ஹோல்லையே அவங்க பூண்டு கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஸோ அது என்ன ஆக்சுவலாக பண்ணுன்னா, மேபி ஒரு டெம்ப்ரரி ரிலீஃப் வேணால் அது தருமே தவிர்த்து அது வந்து இன்னும் பெர்மனன்ட் டேமேஜ் தான் பண்ணும். அது ஏன் அப்படின்னா, பூண்டுலேருந்தும் சரி இல்லை கிராம்புலேருந்தும் சரி நிறைய செக்ரீஷன்ஸ் வரும், நிறைய ஒரு ஆசிட் செக்ரீஷன் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது நம்ம வாய்க்குள்ளே இருக்க தோலை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஒரு கன்சர்ன் இருந்தாலும் சரி, ஒரு பல் வலியோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி காலைல ப்ரஷ் பண்ணும் போது லைட்டாக ரத்த கசிவு இருந்தாலே நம்ம டென்டிஸ்ட்டை பார்த்துட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டென்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க, இது என்ன பண்ணி நம்ம சரி பண்ணலான்றது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டூத் பிக் யூஸ் பண்ணுறது, சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அது பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு எந்த ஆங்குலேஷனில் அது பண்ணுறோன்றது சரியாக தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம இன்னும் மேற்கொண்டு ஆல்ரெடி தேய்மானம் ஆயிருக்க எலும்பை நம்ம இன்னும் டேமேஜ் பண்ணுறோம். அது அந்த எலும்பை மட்டும் இல்லை, மேற்கொண்டு பல்லோட வேரையும் நம்ம டேமேஜ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த ஹோல் மூலியமாகவே திரும்பவும் கேரிஸ் உள்ள ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நமக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே 100% பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்டென்டல் ப்ரஷ்ன்றதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாப்பிடும்போது சில நேரம் எனக்கு இது மாட்டுது, கறி மாட்டுது, நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இன்டர்டென்டல் நம்ம டீப்பாக க்ளீனிங் பண்ணிவிட்டு இன்டர்டென்டல் ப்ரஷ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுமே மீடியம் ப்ரஷ் தான் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ப்ரஷ்ன்னு யூஸ் பண்ணுறது, ஹார்ட் ப்ரஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் வந்து பெரிடான்டிஸ்ட்டோ இல்லை உங்கள் டென்டிஸ்ட்டோ சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். மித்தபடி எனி ஃப்ளூரைட் பேஸ்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எஸ் வியூவர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நான் ஹோம்மேட் ரெமெடிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சின்ன பிரச்சனை பல்ல வந்தால் கூட நம்ம நேராக என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சார் கிட்ட எடுத்து போகலாம். சார், இப்போ ப்ரெக்னென்சி ஏதாவது கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வரும் இல்லையா பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்த வரைக்கும் நம்ம பார்க்கணுமா இல்லை எப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோயின்றது ஒன்று இருக்குது, சர்க்கரை வியாதி பெண் கர்ப்பமானது ஒன்று இருக்குது. சர்க்கரை வியாதி இருக்கிற பெண் கர்ப்பமாச்சுன்னா அந்த சர்க்கரை வியாதியோட காம்ப்ளிகேஷன் எல்லாம் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி ஒரு மைல்டு டிசீஸ், கொஞ்சம் லேசான வியாதி. இந்த ரெண்டுக்கு உள்ள லேஸு அது கொஞ்சம் கூட பவர், அதுதான் வித்தியாசம். ஒழிய கடைசியில் கிடைக்க போகிறது சேர்க்க போகிறது எல்லாமே ஒன்று. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதையுமே வரப்போகுதான்றதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி உண்டாகாமல் இருக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நம்ம செய்யும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, மற்றபடி இருக்கக்கூடிய நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரியே போய் ஒரு நார்மல் டெலிவரி ஆகி பிள்ளையோட அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோல் அந்த நேரத்தில் சரியாக இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த தாய்க்கு வர பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு குறை பிரசவம், சிசேரியன் செக்ஷனு, அது போக திடீர்னு அபார்ஷன்னு, இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக வரும். குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிறவி கோளாறு,
திடீர்னு மூச்சு நின்று போகிறது, இல்லை குழந்தையோட சைஸ் டேட் வந்து கம்மியான டேட்டா, அதுக்கு சின்ன பிள்ளையாயிடும், அது சரியான போதிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பேபிக்கு வரும். ரெண்டாவது ரொம்ப தடியாக போயிடும், சக்கரை ரொம்ப அதிகம் வந்து தடி பேபி ஆகி அதை டெலிவரி பண்ணுறதுக்குள்ள அந்த கையில் வந்து பிரச்சனை வந்து கை நரம்பு பாதிப்பாச்சுன்னா கை வழங்காமல் கூட போகும். அதனால் சக்கரை வியாதியில் இது அவ்வளவு ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை கெடுத்து விட்டுரும். ஸோ நல்ல வாழ்க்கையை டெலிவரியில் வேணும்னா டெலிவரி மாதம் ஆகிறதுக்கு முன்னிலேயே நம்ம சக்கரை வியாதி பார்த்து இருக்கா இல்லையா, இருந்தால் அப்போ இருந்தே ட்ரீட்மெண்ட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஒரு நியர் நார்மல் லைஃப் லீட் பண்ணி ஒரு வெல்பீயிங்கோட அவங்க ப்ரெக்னன்சி பூரா கொண்டாடி டெலிவரி பண்ணலாம். ஓகே சார், இப்போ கடைசி ஒரு கொஸ்டின், நியூரோபதி, அதாவது நியூரோபதி காலில் புண்ணு அந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள குவாலிட்டி ஆஃப் லைஃப் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா சார்? நியூரோபதிங்கிறது சக்கரை வியாதியில் வரக்கூடிய நரம்பு பாதிப்பு. இதில் நிறைய பாதிப்பு இருக்குது. தானியங்கி நரம்பு மண்டல பாதிப்பு இருக்குது, அப்புறம் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்பு பாதிப்பு இருக்குது, மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு பாதிப்பு இருக்குது, சில பேர் இந்த கால் தொடை பகுதிக்கு வரக்கூடிய நரம்பு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எந்த பாதிப்பு வந்தாலும் நரம்பு பாதிப்பில் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வலி வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கெட்டு போயிடும், சரியாக இருக்காது. ரெண்டாவது அவங்களுக்குமே எரிச்சலாகி அவங்க மற்ற மேலே கோவப்படுறதுக்கு அளவுக்கு அது தூண்டும். ரெண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நரம்பு பாதிப்பு எரிச்சல் மதமதப்புங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஏன்னா இவங்க அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்காக தண்ணியில் வைப்பாங்க, இல்லை ஐஸில் வைப்பாங்க, சம்டைம்ஸ் சுடுதண்ணியில் வைப்பாங்க, செங்கல் மேலே வைப்பாங்க. அது அப்படியே காலை பொத்துட்டு கால் அல்சர் புண்ணுகளாக ஆயிடும். இதே மாதிரி மதமதப்பு இருக்கிறவங்க அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உணர்ச்சி தெரியாதனால முள் கல் பின்னு இந்த மாதிரிலாம் குத்தும் போது அது தெரியாது, அது உள்ளேயே இருந்து காலில் பூரா சலம் பரவி அதுக்கு பிறகு சலம் வெளியே வரும்போது ரத்தம் வெளியே வரும்போது தான் தெரியும். அதனால் நரம்பு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வெல்பீயிங் ரொம்ப மோசமாக போயிடும். இந்த நரம்பு பாதிப்பையும் தடுக்கிறதுக்கு 3 மாதம் கண்ட்ரோல் 7%, வெறும் வயிற்றில் பிளட் சுகர் 130, ஆகாரத்துக்கு பிறகு 180 வச்சுக்கொண்டும் போது நரம்பு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறையும். அதனால் கண்ட்ரோல் நல்லா பண்ணி எந்த விதமான காம்ப்ளிகேஷனையும் வரவிடாமல் தடுத்துக்கிறது தான் சால சிறந்தது. ஓகே சார், இப்போ சக்கரை வியாதி வராமல் தடுப்பதற்கு வேறு எதுவும் டிப்ஸ் இருக்கா சார்? இது வந்து டிப்பு சொல்கிறது கஷ்டம் இல்லை, அது செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். முதல் டிப்பு வந்து உடல் பருமனாக இல்லாமல் எடைக்கு உயரத்துக்கு தேவையான எடை இருந்தால் நல்லது. அதாவது ஒரு நபர் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லப்போனால் 170 சென்டிமீட்டர் இருக்காருன்னா உயரம், அவர் இருக்க வேண்டிய வெயிட் 70 kg. இதை ஈஸியாக வச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு உடல் பருமனாக இருந்தால் அவங்க சக்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். டெய்லி ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கவும் ஒரு 3/4 மணி நேரமாவது உடற்பயிற்சியில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல வெல்பீயிங் கிடைக்கும். எக்ஸசைஸே பண்ணாமல் விட்டால் அந்த பேஷண்ட் வந்து சக்கரை வியாதி சீக்கிரமாக வந்துடும். சீக்கிரம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது காம்ப்ளிகேஷன், ஒபிசிட்டி ஒரு காம்ப்ளிகேஷன், ஹார்ட் அட்டாக் ஒரு காம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சேர்ந்தே வந்துடும். ஆகையினால உடல் பருமனாக இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். அடுத்தது என்ன செய்யலாம்? சாப்பாடு பத்தியம். சாப்பாடுங்கிறது இப்போ சக்கரை வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எல்லா சாப்பாடையும் நிறுத்த போகிறதில்ல. அது ஹெல்த்தி டயட். ஹெல்த்தி டயட் என்ன? பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்ட இட்லி தோசையை தான் அளவோடு சாப்பிடணும். மத்தியானம் சாப்பிடும்போது சாப்பாடோட கீரை, ஒரு கட்டாயமான கீரை, 2 நார் சத்து உள்ள காய்கறிகள், அப்புறம் பொரிச்ச மாதிரி பலகாரங்கள் இல்லாமல் அவிச்சதாக அவியலான காய்கறிகள் சாப்பிடவும். எண்ணெயில் பொரிச்ச கறி மீன் சிக்கனாக இருக்கிறத விட குழம்புல வச்ச சிக்கனோ மீனோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு உடல் பயிற்சியும் சரியாக பண்ணி கடைசியாக இருக்கிற பிரச்சனை மனத்தாக்கம், ஒரி டென்ஷன். இந்த ஒரி டென்ஷனையும் குறைக்கும் போது சக்கரை வியாதி வர்றதை நிச்சயமாக தள்ளி போடலாம் அல்லது தடுக்கலாம். ஓகே சார், மேம் கிட்ட ஒரு கொஸ்டின். மேம், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பெரிடாக்டைட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் எதுவும் இருக்குதுங்களா? இல்லை டயட்டில் ஏதாச்சும் நம்ம எதெல்லாம் மாற்ற முடியுங்களா? எதான்னு சொல்கிறீங்களா? பேசிக்காக டயபிட்டிஸ் பேஷண்ட் ரொம்ப முக்கியமாக அதை செய்யணும். பட்
நார்மலாக உள்ள பேஷண்ட்ஸ்க்குமே இது அப்ளிகபிள் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 வேளை, அதாவது காலையில் நைட் 2 வேளையும் நல்லா ப்ரஷ் பண்ணணும். செகண்ட்லி ஃப்ளாஸ் பண்ணணும். அந்த கயரை வச்சு ஃப்ளாஸ்ன்னு விற்கும், அது வந்து 2 டூத்துக்கு நடுவில் நம்ம ரன் பண்ணும் போது இன்டர்டென்டல்னு சொல்லுவோம், அதாவது 2 பல்லுக்கு நடுவில் போய் தங்குற பார்ட்டிகிள்ஸை நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இன்டர்டென்டல் ப்ரஷ், இது 3ம் கண்டிப்பாக ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பாக எந்த பேஷண்ட்டுமே செய்யணும். அப்புறம் எவ்ரி 3 to 6 months உங்கள் டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணாதான் நமக்கு வேறு எதுவும் அறிகுறிகள் தெரியுதா, இல்லை இரத்த கசிவு ரொம்ப மாடரேட்டாக போயிடுச்சா, இல்லைனா நமக்கு வேறு எதுவும் கட்டிகள் இருக்கா, இல்லை சலம் கோக்குறது அடிக்கடி வருதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும் போதே நம்ம முதலே போய் அவங்கள பார்த்துட்டோம்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் நம்மளால் ஈஸியாகவே நம்ம ப்ரிவென்டிவாக கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட டயபெட்டிக் லெவல்லையும் சரி, நம்மளோட சர்க்கரை அளவையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக நம்மளோட ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வந்து ஓரல் கேவிட்டியில் வராது. ஸோ ஏர்லியர் த பெட்டர், ப்ளஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் நம்மளால் ஈஸியாக பெரிடான்டல் டிசீஸ்ன்னு இல்லை, எந்த விதமான ஒரு ஓரல் கண்டிஷனும் நமக்கு வராது. ஸோ லாஸ்ட்லி நமக்கு வந்து எந்த ஒரு அறிகுறி இருந்தாலுமே நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயின் இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட்ஸ் எப்பயுமே போய் டென்டிஸ்ட்டை பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம என்னைக்கு சேஞ்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு பல டிசீசஸை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபுட்டு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷியஸாக நம்ம சாப்பிட்றது, நம்மளோட ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம சாப்பிட தேவையில்லை. நல்லா ஹார்டாக கடிச்சு எலும்பு சாப்பிட்லாம். நல்ல வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்லாம். ஆரஞ்சு, நெல்லிக்காய், அந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாமே நம்மளோட ஈரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம வாய் கொப்பளிக்கிறதுமே நல்ல லூக் வார்ம் வாட்டர், மெதுமெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு நமக்கு வாய் கொப்பளிக்கிறதும் ஒரு சூப்பர் ரெமெடி ஃபார் இன்ஃப்ளமேஷன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஈர் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, பல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி நம்ம ஈஸியாகவே தவிர்க்கலாம். ஸோ 2 பேருமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சைடு வந்து சார் வந்து டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி சர்க்கரை வியாதியோட நல்வாழ்வும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் சார் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, அதாவது டயட் கண்ட்ரோலு, வெயிட் குறைக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், இப்படிங்கலாம் வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸை சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மேம் வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்ட பிறகு பல்லை எப்படி ப்ரஷ் பண்ணணும், ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக, அதாவது சர்க்கரை வியாதியில் பல் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ சர்க்கரை வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்களே, சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி சார், அவங்களோட வெல்பீயிங் எப்படி இருந்தது சார்? அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் அந்த வெல்பீயிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மாத்திரையோட தரம், அந்த மாத்திரைகளில் வந்து லோ சுகரே வராத அளவுக்கு, சர்க்கரை மாதிரி அதிகமாக இருந்தால் மாத்திரம் குறைக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரைகள் நிறைய வந்திருக்கு. அதனால் அவங்க மாத்திரை சாப்பிட்டா லோ சுகரில் மயக்கமாக கலக்கிற மாதிரி இல்லாமல் நார்மல் பர்சன் மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த பேஷண்ட் வந்து இன்சுலின் போட வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இப்போ இன்சுலின் வந்து உரியக்கூடிய இன்ஹிலண்ட் இன்சுலின் வரப்போகுது. ரெண்டாவது, ஊசி போடுறதும் வாரத்துக்கு ஒரு தடவை போடக்கூடிய மாதிரி இன்சுலின் ஊசி இருக்குது. ரெண்டாவது, எடையை குறைக்கிறது வேற ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. இப்போது இந்த புது மருந்துகள் GLP-1 ரிசெப்டார் ஆகனிஸ்ட்னு ஒரு புது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துருக்கு. ஆனால் அந்த ஊசி போடும்போது சர்க்கரை கண்ட்ரோல் குறையும், லோ சுகர் வராது, வெயிட்டும் நல்லா குறையும். அதில் பருமனான நபர்கள் வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் வச்சு பண்ணும்போது அவங்க நல்ல வெல்பீயிங் நிச்சயமாக கிடைக்குங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஸோ சார் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி எப்படி இருக்கிறாங்க, வெல்பீயிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம பேசுனது எல்லாமே வந்து சார் ரொம்ப அழகாக 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதாவது சுகரேஷ்மா ப்ரோக்ராமில் இப்படி ஒரு புது விதமான நிகழ்ச்சி வந்து, அதுவும் எஸ்பெஷலி பல் டாக்டரோட நான் உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஷெரின் லீனா பால், ஆஸ் வெல் அஸ் டாக்டர் AJ ஆசீர்வாதம் சார். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நிகழ்ச்சியை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக
இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அதாவது கரெக்டாக சாப்பிடுங்க, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அது மாதிரி ட்வைஸ் டே ப்ரஷ் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான டிப்ஸு. பல் பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க.